வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் அலுவலகத்தில் பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுகவிற்குள் இவர்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது என்று காவல் நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புகார் ஒன்றும் கொடுத்துள்ளார். எதற்காகத்தான் இவர்கள் மீது இவ்வளவு வன்மத்தை எடப்பாடி வைத்திருக்கிறார்? அதிமுக அனைவரும் ஒருதாய் பிள்ளைகள் போல் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பார்த்து வந்தார்கள், கண்ணியத்துடன் பார்த்து வந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், தோல்வி அடைந்தாலும் சரி எனது கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் என்று கூறுவது மிக பெரிய ஒரு துரோகத்தை அதிமுகவிற்கு செய்து வருகிறார். தொண்டர்கள் எடப்பாடியை முழுமையாக புறக்கணித்து வருவது மேடையில் எடப்பாடி பேசும் பொழுது கூடுகின்ற கூட்டத்தை பார்த்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இனியும் எடப்பாடியை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது என்பதை நன்றாக மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் புரிந்து கொண்டார்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை அலுவலகத்தில் வர உள்ளதாகவும் பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் செல்ல உள்ளதாகவும் காவல் நிலையத்தில் அதற்கான பாதுகாப்பை கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று வந்தவர் கிடையாது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர், 3 முறை முதல்வராக பதவியேற்றவர், அதிமுகவில் நிதியமைச்சராக செயல்பட்டு தமிழகத்தில் மிக முக்கியமான வளர்ச்சியை செய்தவர் என்பதில் முக்கிய பங்கு ஆற்றியவர் பன்னீர்செல்வம் அவர்கள். வேறொருவரை போல் கூவத்தூரில் கூட்டத்தின் காலில் விழுந்து பதவியேற்று அவரது காலை பிடித்து வாரி விட்டது எடப்பாடியை போல் இவர் கிடையாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். 5 ஆண்டுகால ஆட்சி என்பது பாஜக பாதுகாப்பான ஒரு படலத்தை எடப்பாடிக்கு வைத்ததன் காரணமாகத்தான் 2021 சட்டமன்ற தேர்தல் வரை அதிமுக ஆட்சியை வைத்திருந்தது. ஆனால் எடப்பாடி ஆட்சிக்கு பிறகு பாஜகவை காலை வாரிவிட்டு விட்டார் என்ற பெரும் குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்பட்டது. அதிமுகவின் அலுவலகத்திற்குள் ஓபிஎஸ் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் செல்வது சரியா தவறா? எடப்பாடியை வீழ்த்தி அதிமுகவை மீட்டெடுத்து பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தலை சந்தித்தால் எத்தனை இடங்களில் வெற்றியடைவார் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.